இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பையிங் கைடோட பார்ட் 3 வீடியோ தான் இது. நம்ம லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணும்போது ப்ராசஸர் வந்து ஒரே ப்ராசஸாக இருக்கும். ஆனால் வந்து அதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருக்கும். ஆனால் அந்த மாடல் நம்பரில் எது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்னு வந்து யாருமே பார்க்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா i3 ப்ராசஸரில் 6031 அப்படின்னு ஒன்று இருக்கும், 5021. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், கரெக்டான வேல்யூ கிடையாது அப்படின்னு இருக்கும். ஆனால் ப்ராசஸரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா i3 தான். ஆனால் அதில் எது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணுன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கூகுளை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் போட போகிற ப்ராசஸரோட வேரியண்ட் அண்ட் மாடல் நம்பர் போட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணுற மாதிரி ஒரு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் அதோட கம்பேரிசனை போட்டிருப்பாங்க. எந்த பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் கொடுக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுலேயே என்ன மாடல் நம்பர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.